ஸோ DXY அதாவது இந்த ஜோன் அதாவது லைக் 100 ஜோன் $100 அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கிளியர்லி ஒரு 96 to 95 ஜோன். இந்த ஜோன்ல மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த 100 ஜோனை பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஹையர் ஹை தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் டாலர் வந்து கன்சல்டேஷன் மேபி நம்ம வந்து இன்னொரு லோ கூட பார்க்கலாம். பட் அதனால டாலர் வந்து பேரிஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா மேபி டாலர்ஸ் வந்து பேரிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வரைக்கும் டாலர் வந்து புல்லிஷ் தான். ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஹையர் ஹை கூட நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு கன்சல்டேஷன். ஸோ இந்த கன்சல்டேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி நம்ம இந்த மாதிரி ஜோனில் என்ட்ரி எடுக்கிறதுனா, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 25% அதாவது நம்மளுக்கு ரேஞ்சிங் ஜோன்ல இருக்கும்போது மேலே இருக்கிற இந்த 25%ம் கீழே இருக்கிற இந்த 75%லையும் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகும். ஸோ எப்போல்லாம் இந்த கீழே இருக்கிற 100 75%, ஸோ இதுக்குள்ள மிடில் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்று நம்ம வந்து மேலே இருக்கிற ஜோனில் நம்ம செல் இறங்கணும், இல்லைன்னா கீழே இருக்கிற ஜோனில் பை இறங்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்சிங் ஜோன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் ஹையர் ஹை பார்ப்பேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்கான்னு பார்ப்போம். டெய்லி பார்த்துட்டோம். இப்போ 4 ஹவரில் பார்க்கலாம். ஸோ 4 ஹவரில் நம்மளுக்கு வந்து ஒரு ஹையர் லோ ஹையர் ஹைன்னு போயிட்டு இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து எந்த 4 ஹவர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கல. ஏன்னா ஸ்டில் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இந்த லோ அதாவது ப்ரீவியஸ் ஹையர் லோ வந்து சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் புல்லிஷில் தான் பார்ப்பேன். இன்கேஸ் இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா நம்ம இதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து திரும்ப அனலைஸ் பண்ணலாம். நம்ம வந்து பேரிஷில் நம்மளுக்கு வந்து ஒரு செல் சைடில் நம்மளுக்கு வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, யூரோ யூஎஸ்டிடி. ஸோ யூரோ யூஎஸ்டிடி இன்கேஸ் டாலர் புல்லிஷாக இருந்துச்சுன்னா யூரோ யூஎஸ்டிடி பேரிஷாக இருக்கும். பேரிஷாக இருந்துச்சுன்னா யூரோ யூஎஸ்டிடி புல்லிஷாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து யூரோ யூஎஸ்டிடி வந்து பேரிஷ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீவியஸ் ஹையர் லோ வந்து பிரேக் ஆகிருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையர் லோ பிரேக் ஆனதுனால நான் இதை என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா மார்க்கெட் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, அதாவது மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ இதனால நம்மளுக்கு வந்து உடனே மார்க்கெட் கீழே போகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லிக்விடிட்டி கிராப் இருக்கும். ஸோ இந்த லோவை கன்சிடர் பண்ணும்போது டெய்லியில் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் ஹையை இதை லிக்விடேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ அப்படின்னா இந்த லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லிக்விடேஷன் ஜோன், இந்த ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லிக்விடேஷன் ஜோனாக இருக்கும். ஸோ இதனால இந்த ஜோன் வந்து மேபி மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம், இந்த ஜோனை பிரேக் பண்ண விடாமல். ஸோ அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம இதிலிருந்து ஒரு லோ நெக்ஸ்ட் லோ வந்து பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும். ஸோ 4 ஹவரில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி ட்ரேடை எடுக்க முடியாது. ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா அது ஒரு ஒரு லைக் ஒரு சாலிடான நெக்ஸ்ட் செல்லாக இருக்கும். பட் இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு லோ கொடுச்சுன்னா ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம வந்து நெக்ஸ்ட் லோவை நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடம் இருக்கும், இல்லைன்னா ப்ரீவியஸ் லிக்விடேஷன் ஹையாக இருக்கும்.
இதுலேருந்து ஒரு 1:2 ஒரு 1:3 டார்கெட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி எடுங்க. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் டைரக்டா 4 ஹவர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த லோ பிரேக் ஆகணும். நெக்ஸ்ட் ரிட்ரேஸ்மெண்ட் நம்ம வந்து ஒரு லோயர் லோ பார்க்கலாம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. பிகாஸ் ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் ஆகல. ஸோ ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆகாதனால நம்மளோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த லோ பிரேக் ஆகணும். ஸோ இன்கேஸ் இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி எடுங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் நேற்று நம்மளோட மென்டர்ஷிப்பில் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த இது பிரேக் ஆச்சுன்னா ஒரு செல் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பிரேக் ஆச்சு. அண்ட் இந்த சப்ளை வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ளைன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி டேக் ப்ராஃபிட் எடுத்தவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. அண்ட் இவ்வளோ பெரிய செல்லை நம்ம கூட அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம டெய்லி அனலைசஸ் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களோட கேபிட்டல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான அட்வைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணணும், எந்த ட்ரேடை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ பர்சனலாக நான் இந்த ட்ரேடை எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களோட ரிஸ்க். ஸோ யாருக்கும் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணல. பட் உங்களோட மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவை கொஞ்சம் கொஞ்சமாக உங்க கூட சேர்ந்து நானுமே கற்றுட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அதாவது ப்ரீவியஸாக நம்மளுக்கு நம்மளுக்கு பிரேக் பண்ண ஹை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் ப்ரீவியஸாக ஹை பிரேக் ஆன லோவும் நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? மார்க்கெட்டில் இருக்கிற லிக்விடேஷன் கிராப் தான் மார்க்கெட்டில் ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து ரிட்ரேஸ்மெண்ட் நடந்தால் மார்க்கெட் நெக்ஸ்ட் லிக்விடேஷன் ஜோனை தான் டார்கெட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ட்ரெண்ட் லைனில் இருக்கிற எல்லா லிக்விடேஷனுமே மார்க்கெட் ஆல்ரெடி எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஜோன் தான் இருக்குது. அதாவது ஆர்டர் பிளாக் தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த லிக்விடேஷன் அதாவது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கிராப் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த டிமாண்ட் ஜோனில் மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு தென் ஒரு ஹையர் லோன் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அது பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நமக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் நடந்திருக்கு. ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிளியராக இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஹை பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியராக சப்ளை பிரேக் ஆகணும். ஸோ சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணால் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ண ஹை இதுதான். ஸோ இந்த ஹை வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகணும். ஸோ இன்கேஸ் இந்த ஹை பிரேக் ஆகலைன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லோயர் லோ தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் அதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஏயுடி ஜேபிஒய். ஸோ ஏயுடி ஜேபிஒய் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கல இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப பேரிஷாக இருக்குது. ஸோ ஸ்டில் நம்ம வந்து இந்த இடத்துல பிரேக் ஈவன் போயிருந்தா இந்த மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு லாஸாக இருந்திருக்கும் எடுத்திருந்தா. ஸோ பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 என்ட்ரி கொடுத்துருந்தோம். அதில் 3மே நம்ம வந்து கிளிக் ஆயிடுச்சு. ஏயுடி ஜேபிஒய் நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகலை நான் நினச்ச மாதிரி. ஸோ ப்ரீவியஸாக பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப்பு ஓகேங்களா. அடுத்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்
தென் இனிஷியலா இறங்குன எல்லா லிக்விடிட்டியுமே மார்க்கெட் வந்து கிராப் பண்ணிடுச்சு. இதுதான் மேனிபுலேஷன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிளியரா கன்சால்டேஷன் ஆகுது. ஸோ இந்த ஹை டூ இந்த லோ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த லோ டச் பண்ணதுக்கப்புறம் மேல இருக்கிற ஹைய டச் பண்ணுது. தென் 75% டச் பண்ணுது. தென் மேல இருக்க ஹை டச் பண்ணுது. தென் 0% டச் பண்ணுது. ஸோ இதுல கிளியரா தெரியும் 0, 25%, 75%, 100%. ஸோ இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. கிளியரா? ஸோ அப்பனா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஹை பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் ஒரு லோல இருக்குது. இந்த லோல இருக்குது. ப்ரீவியஸா இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே கிராப் பண்ணியிருக்குது. அண்ட் இந்த லிக்விடிட்டியுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லிக்விடிட்டி கிராப். ஏன்னா ப்ரீவியஸ் லோவ கிராப் பண்ணியிருக்கு. ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு ஹை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஹை பார்த்தோம்னா எங்க இருந்து பார்ப்போம்? அதான் நம்மளோட கொஸ்டினா இருக்கும் இந்த அனலைசிஸ்ல. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸா இருக்கிற லோ கிராப் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? ப்ரீவியஸா இருக்கிற லோ கிராப் ஆயிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை பிரேக் வேணும். ஸோ சப்ளை எங்க இருக்குது? ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ண ஹை இதுதான். தென் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இருக்குது. பட் இது ஒரு சாலிடா இருக்கும். ஒன்ஸ் இந்த ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்ல எடுங்க ஆர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ண முடியலன்னா நீங்க பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துடலாம். ஆனா ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஒரு 1:2 ஆர் ஒரு 1:3 டார்கெட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கூட இந்த 20 இந்த 75% நம்ம டார்கெட் பண்ணலாம். கிளியரான என்ட்ரியா இருக்கும். ஸோ நல்லா இருக்குது இந்த என்ட்ரி. நம்மளுக்கு வந்து இது பிரேக் ஆகணும். ஒரு சின்ன மேபி அ அ ஸ்ட்ராங்கான ரிட்ரேஸ்மென்ட் நடக்காது. மேபி இந்த ஜோன்லயே ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஹையர் ஹை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்ல இது பிரேக் ஆகல. அ ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி கிராப் தான் நடந்துச்சுன்னா, நம்மளுக்கு பிரேக்னா என்னன்னா, இந்த கேண்டில் வந்து அதாவது கிரீன் கேண்டில் வந்து இதுக்கு மேல க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதான் நான் பிரேக்ன்னு கன்சிடர் பண்ணுவேன். ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் மேபி ரீடெஸ்ட் ஆர் ஒரு லிக்விடிட்டி கிராப் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ராலி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு கீழ லிக்விடிட்டி எதுவுமே இல்ல. இங்க இங்க லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளியரா தெரியும். இந்த லோவையும் நம்ம பிரேக் பண்ணிட்டோம். மேபி நம்ம வந்து ஒரு ஒன் மோர் லோ பார்த்துட்டு தென் இத பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் லோவ பிரேக் பண்ணா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்போம். இனிஷியல் ஹைய பிரேக் பண்ணா. ஓகே. NST/JPY நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வேற, நடக்கிறது வேற. ஸோ இந்த ஹை பிரேக் ஆகும்னு நெனச்சேன். ஒன் டைம். ஸோ செகண்ட் டைம் பிரேக் ஆகும்னு நெனச்சேன். இல்ல. ஸோ தேர்ட் டைம் ராலி நடக்குது. பார்ப்போம். ஸோ இனிஷியலா இறங்குன எல்லாரையுமே லிக்விடேட் பண்ணிருச்சு மார்க்கெட். ஸோ இது கிளியரான ஒரு கன்சால்டேஷன் ஜோன். ஸோ இந்த ஜோன்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஒன்ஸ் இந்த ஹை பிரேக் ஆகணும். ஸோ இந்த ஹை பிரேக் ஆகலன்னா தேர் இஸ் நோ என்ட்ரி. இந்த ஹைனா இந்த ஹை. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹைய ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு லோயர்ல வந்து பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி கிராப் பண்ணுங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நெறைய டேக் ப்ராஃபிட் அடிச்சிருக்கு. பட் இந்த டைம் கன்சால்டேஷன் ஆயிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க. கன்சால்டேஷன் கிளியரா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து ஒரே ஜோன்க்குள்ளேயே டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாரி தான் இந்த இடத்துலயும் மார்க்கெட் வந்து இந்த ஹைலயும், இந்த லோலயும் தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ஒன்ஸ் எய்தர் ஆஃப் 2 சைடுல எங்கேயாவது பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் AUD/JPY. AUD/JPY நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி லிக்விடேஷன் கேப் நடந்துருச்சு. பட் கிளியரான சப்ளை பிரேக் நடக்கல. அண்ட் இந்த 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 லிக்விடேஷன் கேப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடேஷன் இருக்குது. அசெண்டிங் லிக்விடேஷன். ஸோ மேபி இந்த லிக்விடேஷன கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கிளியரான சப்ளை பிரேக் ஆகணும். சப்ளை எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த ஜோன் பிரேக் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹையர் ஹை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லிக்விடேஷன் கேப் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தென் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுன்னா நம்ம வந்து எடுக்கலாம். அது வரைக்கும் இந்த ஜோன் நம்மளுக்கு பிரேக் ஆகணும் 4 ஹவர்ல. அது வரைக்கும் என்ட்ரி இல்ல. தென் ஜிபிபிஏயுடி. ஸோ ஜிபிபிஏயுடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த லிக்விடேஷன் கிராப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் தேர் இஸ் நோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டரே நடக்கல. லிக்விடேஷன் கிராப் நடந்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் இந்த இடத்துல நீங்க பார்த்தாலே தெரியும் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரேலி ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த என்ட்ரிய நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிய நம்ம அவாய்ட் பண்றோமா, எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணா தெரியும். ஸோ அதுல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ டிஸ்கார்ட்லயே நீங்க ஜாயின் பண்ணலாம். டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து டோட்டலா டிஃபரெண்ட் ஒப்பீனியன் கொடுக்குது. இருந்தாலும் ஜிபிபி ஏயுடி வந்து பேரிஷ் தான். பட் ஏயுடி ஷார்ட் டேர்ம்ல பேரிஷா இருக்கிறதுனால ஜிபிபி வந்து புல்லிஷா இருக்குது. அதனால ஜிபிபி ஸ்ட்ராங்லாம் இல்ல. ஜிபிபி வந்து இன்டர்னலா லிக்விடிட்டி கிராப்புக்கு தான் போகுது. ஸோ இந்த சப்ளை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து பேரிஷ் தான். ஏன்னா இந்த இந்த சப்ளை தான் இந்த மெயின் சப்ளை. இந்த ஃபர்ஸ்ட் லிக்விடேஷன் கிராப் ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆனது இதுதான். ஸோ தென் இன்டர்னலா மார்க்கெட் வந்து பிரேக் ஆச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹை டு இந்த லோ தான் நம்மளோட ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ. ஸோ இதில் இன்டர்னல் லிக்விடிட்டி எங்கெல்லாம் இருக்குன்னா நம்மளுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது. தென் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது இது நடந்தால் கூட நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா ஒரு கிளியரான சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் வேணும். ஸோ டெய்லியில் நம்மளுக்கு வந்து ஒன்று இந்த இந்த லோ பிரேக் ஆகணும். அதாவது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண இந்த லோ பிரேக் ஆகணும். இந்த லோ பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லோயர் லோ பார்ப்போம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கும். மேபி இந்த ஹை ஸ்விங் ஹையை லிக்விடேட் பண்ணிட்டு கூட மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ 4 ஹவர்ல நமக்கு கிளியரா சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் வேணும். ஸோ 4 ஹவர்ல நம்ம சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் வேணும்னா இந்த லோ பிரேக் ஆகணும். இந்த லோ பிரேக் ஆனா மட்டும் தான் நெக்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்ல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் எந்த என்ட்ரியும் இல்ல. இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ட் ஆகும். பட் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாலும் மார்க்கெட்டு நம்ம வந்து சடனா பிலீவ் பண்ணிட முடியாது. நமக்கு கிளியரான இண்டிகேஷன் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். ஓகே கைஸ். See you in the next update. Bye bye.